நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிக்க நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு தமிழகம் முழுவதும் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு களச்சூழல் போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து பயணங்களில் ஏற்பட்டிருக்கிற ஒரு படுபயங்கரமான தொடர் 2 சம்பவங்கள் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தென்காசி அருகில் மற்றும் சிவகங்கையிலே அப்பாவிகள் பலர் தான் எதற்காக மரணிக்கிறோம் என்பது தெரியாமல் போக்குவரத்து 2 போட்டிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அந்த 2 வாகனங்களும் உருக்குலைந்து போகிற அளவிற்கு அதனுடைய நிலை மாறியிருப்பதும் தமிழக போக்குவரத்து துறையினுடைய நிர்வாக நடவடிக்கை, அந்த நிர்வாகத்தை இயக்குவர்கள் சரியான பணியாளர்கள், சரியான உதிரி பாகங்கள் இவைகளெல்லாம் உண்டா? இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான புறநகர் சாலைகளிலே கடும் போட்டியின் பால் நடந்திருக்கிறதா? எந்த அடிப்படையில் இந்த உயிர்கள் இழந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அல்லாமல் இன்றைய தலைப்பில் நாங்கள் பேசுவது இந்த விபத்தை தாண்டி தனியார் மயம், தொடர் நஷ்டத்தில் இயங்கும் காலாவதியான பேருந்துகள், நிர்வாக திறனின்றி தடம் புரண்ட தமிழக போக்குவரத்து கழகம். தடம் புரண்டிருப்பது விபத்துக்கு உள்ளானது அந்த வாகனங்கள் மட்டுமல்ல, நிர்வாகம் முழுமையாக தடம் புரண்டிருக்கிறது. தொடர்ந்து பணிச்சுவை பராமரிப்பு இல்லாத பேருந்துகளால் தான் இப்படிப்பட்ட தொடர் விபத்துக்களை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு தனியார் ஆட்களை கான்ட்ராக்ட் முறையில் நியமிப்பது எந்த அடிப்படையில் சமூக நீதி என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அரசு பேருந்துகள் பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் இயக்கப்படுவதால் தொடர் விபத்துகள் நடைபெறுகிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவர்களுடைய கரிசனையான இந்த வார்த்தைகளும் கூட பல உண்மைகளை வெளிக்கொணர் வருகிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழியர்களின் பணத்தை சேமித்தும் இதுவரை அவர்களுக்கு தங்கள் சொந்த உழைப்பில் சேமித்த பணம் கொடுக்காமையில் பலர் துறையிலிருந்து விடுதலை பெற்ற பின்பும் மரணித்து போன கொடுமையும், தன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு ஏங்கியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்ததை போல் பணியிலும் கடும் வெயிலிலும் நெருக்கடியிலும் தூசியிலும் தங்கள் உழைப்பை மக்களுக்கு கொடுத்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மனநிலை எதுவாக இருக்கும்? விரிவான பேச்சரங்கில் தொடர்மழையின் காரணமாக நாம் இந்த நிகழ்ச்சியும் ஒரு அனர்த்தம் இறுக்கமான மனநிலையோடு நிகழ்ச்சியை தொடர்கிறோம். எம்மோடு பேசுவதற்கு அதிமுகவினுடைய சார்பில் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பொதுவக போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு வி தயானந்தம் அவர்கள் எம்மோடு இணைகிறார். திராவிட இயக்க ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணா. அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ராதாகிருஷ்ணன் தோழர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம். தயானந்தம் சார், இப்போ நான் பேசிட்டேன், கொஞ்சம் அதை கேள்வி எடுத்துகிட்டு பதில் சொல்லுங்கள் சார். இப்போ நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் ஒரு உயிரிழப்பு விபத்து என்பது நடைபெற்றிருக்குது. இது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது ஒரு பேருந்து காங்கேயத்திலிருந்து காரைக்குடிக்கும், ஒரு பேருந்து காரைக்குடியிலேருந்து திண்டுக்கலுக்கும் போயிட்டுருக்குது. இப்போ நாங்கள் இந்த விபத்து சம்மந்தமாக ஆய்வு பண்ணதில் நம்ம காரைக்குடியிலேருந்து திண்டுக்கல் போன அந்த பேருந்தில் பணி செய்யக்கூடிய ஓட்டுநர் ஒரு கான்ட்ராக்டர் தொழிலாளி என்றது ஒப்பந்த ஊழியர் தெரிய வந்தது. அந்த ஒப்பந்த ஊழியர் இந்த வேலைக்கு 10 நாள் தான் ஆச்சு. 10 நாட்கள்லேயே அவர் தினசரி 500 கிலோமீட்டர் தினசரி டியூட்டி பார்த்துட்ருக்கார். அந்த உயிரிழப்பு விபத்துக்கு முன்னால் அவர் ராமேஸ்வரம் வேலை செஞ்ச வண்டி டியூட்டி செஞ்சுருக்கார். 500 கிலோமீட்டர் காலையில் வண்டி எடுத்தவர் நைட்டு 10 மணிக்கு இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே 30ஆம் தேதி காலையில் மீண்டும் 4 மணிக்கு அவருக்கு இந்த வண்டியை டியூட்டியை போட்டு இவர் வண்டி ஏற்றிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு பின்னால் விபத்துக்கு பின்னால் காரணம் என்னென்னா, ஆள் பற்றாக்குறை தான் மிக முக்கிய காரணம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இது வரைக்கும் பணி நியமனமே இல்லை.
ஓட்டுநர் நியமனம் இல்லை, நடத்துனர் நியமனம் இல்லை, கிட்டத்தட்ட 20,000 பேர் பணி நியமனம் இல்லை. அது இல்லாமல் பணி ஓய்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 1000 பேர் மேலே ஓய்வு பெற்று போயிட்டுருக்குறாங்க மாநிலம் முழுவதும். இப்போ இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிரந்தர ஆள் எடுக்காததுனால என்ன நடைமுறைன்னு, இப்போ நிரந்தர தொழிலாளியும் இந்த பணிச்சூழலில் இரட்டிப்பு வேலை செய்கிறாங்க. அதே தான் இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியும் தினசரி அவருக்கு வண்டி உண்டு, டபுள் ஷிஃப்ட்டு. இன்றைக்கி ஏறினார்னா 2 ஷிஃப்ட்டு 500 கிலோமீட்டர் 2 ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நைட்டு வருவார். ஒரு 6 மணி நேரம் கூட ஓய்வு இருக்காது. மீண்டும் அடுத்த நாள் வண்டி. அப்போது அந்த தொழிலாளியினுடைய ஓய்வு நேரம் என்பது குறைஞ்சி போகும்போது விபத்து ஏற்படுவது இது கான்ட்ராக்ட் டிரைவராக இருந்தாலும் நிரந்தர டிரைவராக இருந்தாலும் இந்த ஓய்வு என்பது இல்லைன்னா விபத்து ஏற்படும் தானே, மிக மிக கடினமான. இப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்குது. அந்த விபத்து நடைபெறுவதற்கு முன்பு அந்த பேருந்தில் பயணம் செஞ்ச ஒரு பயணி, அடிபட்ட பயணி என்ன சொன்னார்னா, அதுக்கு முன்னால் ஒரு 2 சக்கர வாகனம் போனதாகவும், அந்த வாகனம் வலது பக்கம் திரும்பும்போது இந்த ஓட்டுநர் அதை அவரை பார்த்து விபத்து ஏற்படுத்தாமல் இருக்க ரைட்டில் திருப்பும்போது எதிர அந்த காங்கேயத்தில் பேருந்து இடித்து விபத்து ஏற்பட்டுச்சு சொல்கிறாங்க. இதில் நம்ம சென்றாயன்ற ஒரு ஓட்டுநரும் 11 பயணிகள் இறந்துருக்கிறாங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எங்களுடைய ஓட்டுநர்கள் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய பணிகளில் தினசரி எங்களுடைய ஓட்டுநர்கள் பணி எடுக்கும்போது அதில் ஆக்சிடெண்ட்டில் தயானந்த சார் சில உடல்களை அடையாளம் காணக்கூடிய முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமான விபத்து, கொடூரமாக இருந்தது விபத்து. அந்த பயணிகளை இறந்த பயணிகளை எடுக்கும்போது பார்க்கும்போதே ஒரு கொடூரம் இருந்தது. நமக்கு மனநிலை. எந்த ஒரு ஓட்டுநரும் விபத்து பணிக்கு வரும்போது இந்த பணியை சிறப்பாக முடிக்கணும், எந்த விபத்து ஏற்படக்கூடாது, அது நிரந்தர தொழிலாளர் இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் தொழிலாளர் இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் அவங்க பணிக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணத்தெல்லாம் கவர் பண்ணாங்க, அந்த உயிர்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கறது அவங்க தர்மமாக இருக்கும். ஒரு மருத்துவம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இந்த வேலைக்கெல்லாம் ஒப்பந்த முறை ஓட்டுநர் வரும்போது அவருக்கான நியாயமான ஒரு கூலியை இன்றைக்கி வழங்கணும். கண்டிப்பாக சட்டப்படி நிரந்தர தொழிலாளிக்கான கூலியை கொடுக்கணும்னா 1076 ரூபா அந்த கூலி தரணும். ஆனால் அவருக்கு 882 ரூபா தரணும்னு ஒப்பந்த சட்டம் இருக்குது. ஆனால் அது கூட அவங்களுக்கு தரலை என்பது தான் அங்கே தெரியுது. அந்த 882 எங்கேருந்து எங்கே போகிறது? மினிமம் வேஜஸ் ஒரு டியூட்டிக்கு 8 மணி நேரமா? 8 மணி நேரத்துக்கு 800. ஆமாம், இவர் 16 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா அது உங்களுக்கு 1600 1700 ரூபா தரணும். ஆனால் அவருக்கு 1400 ரூபா தான் தந்திருப்பாங்க. அதுலேயும் இந்த ஒப்பந்த முறையில் முழுமையாக அந்த நிறுவனம் தர்றதில்லை. அப்போது அந்த தொழிலாளி பணத்திற்காக இது போன்ற வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. விபத்துக்கு பின்னால் ஆள் பணி நியமனம் தான் மிக முக்கியமானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விபத்தாக பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் துடிக்கிறோம். உளவியல் ரீதியாக நமக்கு துடிக்கிறோம், பதட்டம் வந்துடும். அப்போ ஓட்டுநர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா அது டிரைவர் தூங்கிட்டாரு. இல்லை, டிரைவர் தூங்குவாரது கரெக்டு, ஓய்வு இல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டிரைவர் ஸ்டேரிங்கில் உட்காந்து தூங்கவே மாட்டாங்க. தூக்கம் வராது. எந்த டிரைவராக தான் நீங்கள் ட்ராவல்ஸ் டிரைவர் எடுத்தால் கூட அந்த சீட்டில் உட்காந்து தூங்கவே மாட்டாங்க. உயிரில் சார் ஆபத்து. அது தொழிலுக்கு அது செய்யவே மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த விபத்து நடைபெற்றது. விபத்து நடைபெறுவது தவிர்த்திருக்கிறது அரசாங்கம் அதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்கணும். ஆள் எடுக்காதது தான் முக்கிய காரணம். முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். ராதாகிருஷ்ணன் சார் சொன்னது ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சுருக்கமான உங்களோட கருத்துக்கு. உண்மையிலேயே விபத்துன்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய சப்ஜெக்ட். அதில் நிறைய விஷயங்கள் ஆஸ்பெக்ட் பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த பேருந்து விபத்துன்றது தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று. அரசு பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பேருந்துகளை போதிய கால இடைவெளியில் வாங்கியிருந்தாலும் அதற்கான டிரைவர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை இவங்க அமர்த்தியிருந்தாலும் இந்த பிரச்சனை தவிர்த்திருக்கலாம். இது இன்றைக்கு நேற்று நடக்க சார் சொல்றது ஆமாம், எதுவுமே செயற்கையா இல்லை, இயற்கையாகவே அந்த விஷயங்களை சொல்றாங்க. இது எண்ணிக்கை அதிகமானதுனால இன்னைக்கு வெளியில தெரிய வந்திருக்கே தவிர எண்ணிக்கை அங்கொன்று இங்கொன்றுமாக பீரியாடிக்கலாக நடக்குது. இன்னொரு பக்கம் மன உளைச்சலுக்கு நிறைய ஆளாயிருக்கிறாங்க. மருத்துவ ரீதியான பரிசோதனைகள் போதுமான அளவு நடைபெறலை. இந்த ஆல்கஹால் டெஸ்ட் பண்ண வேண்டிய மிஷினே அங்கே ப்ராப்பராக எல்லா இடங்களும் போய் சேர்ந்துருக்கானது அது ஒரு பிரச்சனை. அதே போல் அவங்களுக்கான பணியிடங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் நடத்துனர்கள் ஓட்டுநர் தூங்குவதற்கான இடங்கள் கூட ஊடகத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் கட்டமைக்கப்பட்டது. இந்த பிரச்சனை எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. டிரைவர் ஓட்டுநர்களை கடைநிலையில் தான் பார்க்குறாங்க. போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் அமைச்சர் தான் முன்னால் நிற்கிறாரு, எம்டிகள்லாம் முன்னால் நிற்கிறாங்க. இந்த டிரைவர் ஓட்டுநர்லாம் ஏதோ ஓரமாக இருக்கிறாங்க. அப்படி தான் அரசு ஒரு மனப்பான்மையோடு தான் எதிர்கொள்ளுதுன்றதை தொடர்ந்து ஒரு 3-4 ஆட்களாக பார்க்க முடியுது. இதற்கு குறிப்பாக இந்த டிரைவர் அதாவது ஓட்டுநர்கள் நடத்துனர்களை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அரசு ஒரு லாங் ஸ்டாண்டிங் நோட்டு முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். போன வருஷம் விழுப்புரம் கார்பரேஷனில் இந்த தீபாவளி பொங்கலை முன்னிட்டு தனியார் போக்குவரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. தனியாருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிரைவரோட பஸ்ஸோட சேர்த்து.
இது இன்னைக்கு எந்த லெவலில் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு 3 கோடி ரூபான்னு ஒரு ஆண்டுக்கு திட்டமிடுறாங்க 11 மாதங்களுக்கு. ஆனால் பொங்கல் தீபாவளியை மட்டும் ஏறக்குறைய 3 கோடி ரூபா முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷத்தில் போக வேண்டியது 3 கோடி ரூபா முடிஞ்சிருக்குன்னா நமக்கு லாஸ் 1 கோடி ரூபா. அரசு ஓட்டுநர், அரசு பேருந்து நடத்துனர், அரசு பேருந்தோட இயங்கியிருந்தா கூட நமக்கு இழப்பு 2 கோடி தான். அவ்வளவுதான். ஆனால் தனியார் நிறுவனத்தை பேருந்தும் ஓட்டுநர் மட்டும் நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்ததுனால நமக்கு கூடுதலாக 1 கோடி இழப்புன்றது விழுப்புரம் கார்பரேஷனில். போன ஜூன் மாதம் இதே அமர்வில் இங்கே உட்காந்து பேசும்போது 4 நிறுவனங்கள் மட்டும் தனியார் பேருந்துகள் டிரைவர்களை இவங்க கான்ட்ராக்டில் பண்ணுறதுக்கு டெண்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் 10 டெண்டர் ரன் ஆயிருக்கு. 10னா 10 விழுப்புரத்தில் 3, கும்பகோணத்தில் 1, MDU மதுரையில் 4, சேலத்தில் 1, நெல்லையில் 1, SCDCயில் 1. இது போல் வேறு வேறு, அதாவது பேருந்துகளும் ஓட்டுநர்களும் தனியார்கள். அப்போது இவங்க தனியாரை நோக்கி படிப்படியாக நகர்ந்திருக்காங்க அப்படின்றது எல்லா கார்பரேஷனும் இப்போது தெரிய வருது. நம்ம இது ஆரம்ப காலகட்டத்தில் போன வருஷம் தீபாவளிக்கு முன்பாக தனியார் நிறுவனத்தை கொள்முதல் இங்கே கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம இதே அமர்வில் பேசணும். இந்த வருடம் தீபாவளிக்கு முன்பாக பாருங்கள் 4 கார்பரேஷனை சார்ந்தவங்க உள்ளார வந்திருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ 10 டெண்டர்கள் போடப்பட்டிருக்கு. இதில் எவ்வளோ ரன்னிங்கில் வருது, எவ்வளோ கேன்சல் ஆகுது, எவ்வளோ பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 300 வண்டியை ஒரு தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் இயக்கப்பட்டதுலேயே 3 கோடி ரூபாய் இழப்புன்றாங்க. அப்போ இது பணம் ஒரு பக்கங்க, மக்களுக்கு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உயிர் பாதுகாப்பு. இது யார் தர முடியும்? அரசுனா இந்த இவ்வளோ வேகத்தில் தான் நீங்கள் போக முடியும்னு சொல்ல முடியும். இல்லை பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் என்ன பண்ணுவாங்க, டிரைவர் வேகமாக போகிறாருங்க, கண்டக்டர் சரியாக சில்லறை கொடுக்கலங்க, எதை வேணாலும் புகார் கொடுப்பாங்க. நம்ம உரிமையோடு கேட்கறதுக்கு அரசு இயந்திரத்தில் ஒரு வழி இருக்குது. இப்போ தனியார் கான்ட்ராக்ட் வண்டியில் போகும்போது அவங்களுக்கான இன்சூரன்ஸ் உட்பட சேவைகள் உட்பட யார்கிட்ட கேட்கறது? பல சிக்கல்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு உண்மை இருக்குது சார். சொல்லுங்க. அதில் என்ன உண்மைன்னா, சார் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறை சம்மந்தமாக சொல்கிறாரு. அதில் உண்மை என்னென்னா, இது வந்து முழுமையாக தனியார் மயம்தான். தனியாருக்கு இந்த ரூட்டை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தனியார் பேருந்தை வந்து நிற்க வச்சு அவங்கள டிக்கெட்டை ஏற்றி அனுப்பி அவங்க லாபத்தை பற்றி அவர் சார் சொன்னார். இதில் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை அங்கே என்ன நடந்ததுன்னா, எங்கள் பஸ்ஸை நிறுத்திட்டு, அதான் கவர்மெண்ட் பஸ், எங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸை அதை போகிறதுக்கான பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அந்த வண்டியை கொடுக்கறது தனியாரை ஊக்குவிக்க வேலை தான் அங்கே நடந்தது. எங்களுடைய ஓட்டுநர் நடத்துனர் டைம் ஆஃபீஸில் போய் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் சண்டை போட்டு வந்து எங்களுக்கு வண்டியை அனுப்புங்க, நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம். அப்போது அந்த ஆக்சுவலாக அந்த பேருந்து இயக்கத்தை அரசே பண்ணிகிட்டு இருந்தது இவ்வளோ காலமாக. நாங்களாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வீட்டில் போய் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, மக்களுக்காக சேவை இந்த நேரம் நாங்கள் செய்கிறோம். எங்களை நிறுத்திட்டு தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு மறைமுகமான தனியார் மையத்தை அவர்களை வந்து நம்ம ரூட்டை கொடுத்து ஓட்டுவதற்கான ஒரு பணி தான். இதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் அது வந்து தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகளை திமுக அரசு ஆரம்பிச்சிட்டு அந்த அரசாங்கம் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது தனியாருக்கு. இப்போ வரேன், நீங்கள் சொல்லுதான். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதத்துக்கு 2500 ரூபா ஒரு டிரைவர்ஸ்க்கு அது பஸ் ஊழியர்களுக்கு பிடிக்கிறாங்க. அது அவங்க தங்குறதுக்கு பணி விவகாரத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஊராட்சி நகராட்சி கட்டுவாங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டால் பல கோடி ரூபாய்கள் கட்டப்படவே இல்லை, ஆனால் கலெக்ஷன் ஆயிருக்கு. தொழிலாளர்களுடைய அந்த பணி இதிலிருந்து அவர்களின் பாதுகாப்புக்கும் அவர்கள் தங்குவதற்கும் விடுதிகளும் தண்ணீர் பாத்ரூம் எல்லாம் இருக்கணும். அதற்கு நகராட்சி ஊராட்சி பேரூராட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கட்டினா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஏன் கட்டலைன்னு கேட்டால் பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க 4 கோடி அளவிற்கு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டால். ஆனால் இதுவரை இல்லை. நிறைய எவ்வளவு பெரிய மோசடி. நிறைய ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு அவங்களுக்கு அந்த தொகையான பணம் வந்து சேர வேண்டிய 13 வருஷங்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்கள் கூட இன்னும் போய் சேரல. அவங்களோட PF ESI நீங்க கட்டியிருந்தா அவங்க என்கேஷ் பண்ணிருக்க முடியும். ஏன் என்கேஷ் பண்ண முடியலன்னா அரசு அதை போய் கட்டல. ஏன் கட்டல? அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த பொருட்கள் கொள்முதல் ஆரம்பித்து, பேருந்துகளை கொள்முதல் ஆரம்பித்து, உதிரி பாகங்கள் கொள்முதல் ஆரம்பித்து, அது இயக்கத்தில் உட்பட நிறைய குளறுபடிகள், நிர்வாக ரீதியான சிக்கல்கள் அதில் உருப்படியாக இருக்குது. இதே PTR பழனிவேல் தியாகராஜன் 2021 அமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். போக்குவரத்தில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இதே திமுக அரசுக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள். அமைச்சர் சிவசங்கர் வெளியிட சொல்லுங்கள். இதே நிதியமைச்சர் இருக்கிறாரு தங்கம் தென்னரசு, அவங்க வெளியிட சொல்லுங்கள். அதே திமுக அரசில் வெளியிட்டவங்க தானே 2021 இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள். அவர் அப்போ என்ன சொன்னார்னா, இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகம் இயங்குனுச்சுன்னா இயங்க செலவு 96 ரூபாய் 75 காசுன்னார் பெர் கிலோமீட்டருக்கு.
அதில் கட்டண வருவாய் 37 ரூபா 60 காசு, இழப்பு 59 ரூபா 15 காசு. இப்போ நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது இதோட 10 ரூபா 12 ரூபா கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அதான் உதாரணத்துக்கு நீங்கள் இயங்குத கட்டண வருவாய் 37 ரூபா 60 காசுன்னு வச்சுக்கோங்க. இதே விழுப்புரம் கார்பரேஷனில் 55 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க, மதுரை கார்பரேஷனில் 55 ரூபாய்க்கு பெர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த இயக்க செலவை விட கூடுதலாக 20 ரூபா நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வருமானமும் நஷ்டம், மக்களுக்கான பாதுகாப்புலையும் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பாதுகாப்புக்கான உபகரணங்களோ இல்லை மற்ற பராமரிப்புகளோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் கிளாம்பாக்கத்தில் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பாருங்கள், வர்றவங்களாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கேருந்து உட்காந்து அங்கே போகிறாங்க. அப்போ இது என்ன மாதிரி கட்டமைப்பு? ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட கிராஸ் பண்ணி நடு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அது பெரிய விபத்தாயிருமே. இது எவ்வளோ பெரிய மோசம், எவ்வளோ பெரிய மோசடி. இன்னொரு பக்கம் அரசு பேருந்துகள் பராமரிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஏன் ப்ராப்பராக கண்காணிச்சு வெளிப்படுத்துங்க. எந்த தகவலை கேட்டாலும் போக்குவரத்து துறையில இது தருவதுக்கு இல்லை. கிளாம்பாக்கத்தை இப்போ நாம இதில் நிகழ்ச்சி நடத்தினோம் சார். கிளாம்பாக்கம் அவசர கேதியில் கொண்டு போகிற நோக்கம் என்ன சார்? ஏன் சார் அவ்வளோ அவசரம்? கட்டமைப்பு இல்லை, மக்கள் சாலைகளில் போக வேண்டியிருக்கு, பாத்ரூம் முடியல, சென்னையிலிருந்து புறநகர் பகுதிக்கு போகிறது வசதிகள் கிடையாது. அவ்வளோ அவசரமாக கருணாநிதி பேர் இதுன்னு அந்த நிலை பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன் எதற்காக அவ்வளோ இந்த மாதிரி பெயருக்கு விளம்பரம் வைக்கிறதுலையும் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து ஸ்டண்ட் போடுறதுக்கு மட்டும்தான். உண்மையிலேயே கோயம்பேடு மறுசீரமைப்போ கட்டமைப்போ பண்ணியிருந்தாலே போதுமானது. கிளாம்பாக்கம் தேவையே இல்லாத ஒரு வேலை. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதில் சிக்கல் தான். இன்னைக்கு விடிய சிக்கல் தான், டெய்லியுமே சிக்கல் தான். 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரோடை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அது ஒரு பக்கம். இந்த அரசு பேருந்துகளில் படிக்கட்டுகள் விழுந்து உடஞ்சது, அங்கங்கே சரியாக சாரம் கட்டாமல் மழையில் ஒழுகிறத, ஏசி நின்று போய் போன வாரத்தில் நம்ம அரப்பூர் நம்பருக்கு தொடர்பு கொண்டவர் ஏசி நீங்கள் புக் பண்ணி நம்பர் எடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் ஏசி ஒர்க் ஆகலை. நைட்டு 12 மணி 1 மணி வாக்கில் திண்டிவனம் பக்கத்தில் விழுப்புரத்தில் நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஏசி இல்லை. ஏசி இயங்கலைன்னா அதை ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு ட்ரிப்புக்கு ஒரு முறை ஃபில்டர் மாத்தணும். பாருங்க விளங்குமா, அந்த ஃபில்டரை கூட இவங்க சரி பண்ணி போட முடியாத அளவுல தான் நிர்வாகம் இருக்கா? எவ்வளவு ஏசி பேருந்து இயங்குனது, இன்னைக்கு எவ்வளவு இது இயங்குறதுல இருக்கு? அப்போ இங்க நிர்வாக ரீதியான தொடர் சிக்கல்கள் இருக்குன்றத போக்குவரத்து துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்குறோம். சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆர்டிஐயில் வந்து இந்த வரியெல்லாம் வந்து பிடிச்ச தொழிலாளிகிட்ட பிடிச்ச போனதை கட்டலைன்னு. இப்போ நான் எங்களுடைய போராட்டமே காத்திருப்பு போராட்டம் நடக்கும்போது அதனுடைய முற்றுகை போராட்டம் தான் நீங்கள் உங்களுடைய டிவியில் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அது என்னென்னா வந்து ஓய்வு பெற்ற சார் சொன்னார் பார்த்தீங்களா, ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு கால பணப்பலன்கள் கிட்டத்தட்ட 15,000 கோடியை வந்து எங்களுடைய பணத்தை வந்து நிர்வாகம் பிடிச்சிட்டு 15,000 கோடி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஃப் கிராஜுவிட்டி, அது அவருக்கு வந்து சேர்க்க வேண்டிய லீவு பணம், அதே போல் வந்து தொழிலாளி பணியில் உள்ள தொழிலாளிக்கான அந்த எல்ஐசி, அவங்களுக்கு எல்ஐசி பிஎல்ஐ எல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற விவரத்தில் இது வராது. ஆனால் பலர் நீங்கள் சேர்க்கணும் சார். அதை கேட்காம பலர் வந்து வாங்காமல் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிடுறாங்க. மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட் டியூ கட்டலைன்னு வரும். இது போன்ற பல்வேறு நெருக்கடியை வந்து இன்னைக்கு வந்து போக்குவரத்து கழகம் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து அரசாங்கம் வந்து இதனுடைய இழப்பீடுகளை முழுமையாக மற்ற துறைகள் எப்படி சேவை துறைகளுக்கு எப்படி உதவி பண்ணுறாங்களோ அதே போன்ற அடிப்படையில் இதனுடைய முழுமையான இழப்பீடுகளை அரசு தரணும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. திரு இளந்தமிழ் சார், இப்போ நம்முடைய ராதாகிருஷ்ணனும் வி தயானந்தனும் கூட யதார்த்தமான நிலைகளை பேசினா ரொம்ப ஷாக் ஆயிட்டு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி கிட்டத்தட்ட 11 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் 40க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எக்ஸ் தளத்தில் இந்த தகவலை பதிவு செய்து, அதே நேரத்தில் இந்த உயிரிழந்த அந்த அவர்களுக்கான இரங்கலையும் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்பு தென்காசியில இதே மாதிரி 2 பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல பார்க்கும்போது போக்குவரத்து துறை என்ன எப்படி சொல்றது, என்ன லட்சணத்துல நடக்குது அப்படிங்கிறது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தயானந்தன் அவர்கள் சொன்னதை போல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பணியாளர்களை நியமிக்கும் பொழுது
அவர்களுக்கு அதிகமான பணிச்சுமையை கொடுக்கறாங்க. 8 மணி நேர பணிக்கு பிறகு அவர்களுக்கு உரிய ஓய்வை கொடுத்து அடுத்த 8 மணி நேரம் என்று பணியை கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீது அந்த வேலை பழு திணிக்கப்படுகிற பொழுது அவங்க பல்வேறு நெருக்கடிகள்ல இந்த கான்ட்ராக்ட்ல இந்த வேலை கிடைத்தால் போதும் என்று பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக அவங்க அந்த பணியை எடுக்கும் பொழுது ரொம்ப 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய முடியாது என்று மறுப்பதற்கும் அங்கே இடமில்லை. அதிகாரிகள் மற்றவர்கள் அவங்க கான்ட்ராக்டில் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினருடைய அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அவர்கள் அந்த பணியை மேற்கொள்ளுகிறார்கள். அதுலேயும் அந்த சம்பளம் முழுமையாக அவர்களிடம் போய் சேருகிறதா என்பது கேள்வியாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு சுமைகளோட வண்டி ஓட்டும் பொழுது அதுல அந்த ஒரு உடனடியாக முடிவெடுக்கணும்னா அவங்க நல்ல என்ன சொல்றது உஷாரா இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்து ஓய்வெடுத்து உற்சாகமா இருக்கும் பொழுதுதான் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியும். இது முதல் காரணமாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பேருந்துகள், காலாவதியான பேருந்துகள், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பேருந்து பயன்படுத்தக்கூடாது என்று அரசு விதிமுறைகள் இருந்தாலும் அதை நீட்டித்துக் கொண்டே போகிறார்கள். இந்த விளம்பர திமுகவினுடைய அரசாங்கம் அரசு வருவாயை இதர வருவாயை பயன்படுத்தி அரசு போக்குவரத்து துறையாக இருந்தாலும் இன்ன பிற சேவை துறையில் இருக்கக்கூடிய அந்த தேவைகள் உள்கட்டமைப்புக்கு செலவழிப்பதை காட்டிலும் எதிலெல்லாம் கணக்கெழுதி கொள்ளையடித்து தங்கள் பையைகளை நிரப்பிக் கொள்ளலாம் என்பதில் தான் திமுக அந்த அமைச்சரவை, திமுக நடத்தக்கூடிய அந்த அரசாங்கம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்குதுங்கிறது நம்ம பல்வேறு விஷயங்கள்ல பாக்குறோம். இந்த பருவ மழை காலத்துல நீங்க சாலைகள் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். ஆமா, சாலைகள் மோசமாக இருப்பதும் விபத்துகள் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமா. பேருந்துகளே அவங்க இயக்கும் பொழுது பெரிய பள்ளத்துல விழுவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த பள்ளங்களை தவிர்ப்பதற்காக அதுல விழுந்துராம இருப்பதற்காக 2 சக்கர வாகனங்களோ இல்ல இன்ன பிற கார் போன்ற சிறிய ரக 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, அந்த சாலையை பயன்படுத்தும் போது விபத்து நடப்பதற்கு நிறைய அது இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பராமரிப்பு பணிகள். இத்தனை மணி நேரம் ஒரு வண்டி ஓடிச்சுன்னா அதை நிறுத்தி அதுக்கு ஆயில் செக் பண்றதுல இருந்து பிரேக் செக் பண்றதுல இருந்து டயர்கள் சரிவர இருக்குதா, காற்று பற்றது சுத்தப்படுத்துவது போன்ற பராமரிப்பு பணிகளுக்கு தகுதியான ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது போதுமான அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அது அந்த இடங்கள், காலி இடங்கள் நிரப்பப்படவே இல்லை. வண்டி பராமரிப்பு என்பது 0 திமுக அரசுல. அடுத்து அந்த பராமரிப்புல தவிர்க்க முடியாம அவங்க ஏதாவது ஒரு பராமரிப்பு பணியில ஒரு ரிப்பேர் அல்லது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னா அது என்ன தரத்துல வாங்கப்படுகிறது, அதுல ஊழல் முறைகேடு என்று திமுக அரசாங்கத்தினுடைய இந்த விளம்பர அரசினுடைய எல்லா துறையிலையும் எப்படி ஊழல் மலிந்து போய் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறதோ அது போக்குவரத்து துறையும் அதுல இருந்து விதிவிலக்கு அல்ல என்பது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்படி வாரம் வாரம் விபத்துகள் நடந்து ஏராளமான மக்கள் டஜன் கணக்குல சாகிறத இன்னும் எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருக்க போறோம்? இதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? அல்லது நான் கேட்க விரும்புவது, நீங்க ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால், ஒரு இப்ப மின்துறையிலேயோ அல்லது ரயில்வே துறையிலேயோ ஏதாவது ஒரு பெரிய இந்த மாதிரி மக்களுக்கான ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் நீங்க அந்த அமைச்சரை பொறுப்பேற்று ராஜினாமா பண்ண சொல்றீங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து போனா இன்னைக்கு ஒரு 10-20 மக்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள சாலை விபத்துல இருந்திருக்கிறாங்க என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துல முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? அல்லது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. இது மட்டுமல்ல, இந்த திமுக அரசாங்கத்தினுடைய முறைகேடு என்பது இந்த மாதிரி பராமரிப்புல பணியாளர்கள் நியமிப்பது, ஓட்டுநர் நடத்துனர் நியமிப்பது அல்லது உதிரி பாகங்கள் வாங்குவது, வண்டிக்கு தேவையான புதிய சக்கரங்கள் வாங்குறாங்களா அல்லது அதை ரீட்ரேட் பண்ணி போடுறாங்களா, இதுலயும் போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற பேருந்துகள் வாங்குவதற்கு என்று கடந்த ஆண்டு கூட ஒரு 1150 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒதுக்கி 3000 பேருந்துகள் வாங்குவதாக சொன்னார்களே. எத்தனை பேருந்து வாங்கி இருக்கிறார்கள்? இப்படி எல்லாவற்றிலும் முறைகேடு, வெற்று வாய்ச்சவடால் விளம்பரம் என்றே போய்கொண்டிருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்வதென்று அறியாமல் கையை பிசைந்து கொண்டு விழித்து கொண்டு நிற்கிறாங்க, முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு மக்கள் வந்திருந்தாலும்
இந்த ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் எங்கே போகிறது, என்ன ஆகிறது என்பதை அதைத்தான் நம்முடைய அறப்போர் இயக்கத்தை சார்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க கூடாது? கரெக்ட். வெறும் வாய்ச்சவடால், வெறும் வாய்ப்பேச்சில் சொல்லிக் கொண்டு போகிறார்களே தவிர சட்டமன்றத்தில் இதை பற்றி புள்ளி விவரங்கள் தருவதில்லை. அரசு சார்பில் அறிக்கை கொடுக்கப்படுவதில்லை. செய்தியாளர்களை பேசும்போது அப்படி போற போக்குல சில விஷயங்களை உதுத்துட்டு போகிறார்களே தவிர இந்த மோசடி திமுக அரசாங்கம் இன்னும் மக்களை என்னவெல்லாம் கொடுமை செய்ய காத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்ற வேதனையை என்னுடைய முதற்கட்ட பதிவாக ரொம்ப சிறப்பு. திரு தயானந்தம் சார், துரைக்கண்ணா சார் சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க சார். நம்ம உங்க பேசிக்கிட்டே இருங்க, அப்புறம் நம்ம பிரேக் அப்புறம் தொடரும். சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு நம்ம இப்போ ஒரே ஒரு துறையை மட்டும் எடுத்து விவாதிக்கிறோம். கிட்டத்தட்ட அரசில் இருக்கிற ஒரு 50-52 துறைகள், ஒவ்வொரு துறை வாரியாகவே நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லா துறையும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இளந்தமிழ் அதுதான் சொன்னாங்க. ஆமாம். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வேளாண் துறை, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளாட்சி, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, இப்படி ஒவ்வொரு துறையிலுமே முறைகேடு, நிர்வாக சீர்கேடு என்பது தினமும் நடைபெற்று வருகிறது. 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக எவ்வளவு முறைகேடு செய்து எத்தனை நூற்றுக்கணக்கான கோடிகளை பெற முடியும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றிலுமே தவறுகள், முறைகேடுகள். நியமனமா, அதில் முறைகேடு. மாறுதலா, அதில் முறைகேடு. நம்ம பார்த்தோம். ஓராண்டு பொறுமையாக காத்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே ஓராண்டு பொறுமை காத்திருந்த எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டோம். டாக்டர்ஜிகளை தொடங்கி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், நெசவாளிகள், விவசாயிகள், துப்புரவு தொழிலாளர்கள், கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகள், இந்த பக்கம் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், எல்லா தரப்புமே யாருமே கடந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நாங்கள் போராடிய பொழுது எங்களோடு வந்து அமர்ந்து இந்த ஆட்சி உங்களுக்கு எதுவும் செய்யாது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் வந்தவுடனே உங்கள் பிரச்சனைகளை அதிகபட்சம் 100 நாட்களில் தீர்ப்போம் என்கிற மாதிரி உறுதிமொழியை கொடுத்தார்கள். இந்த எந்த உறுதிமொழியும் எந்த துறையிலும் நிறைவேற்றவில்லை என்பதற்கு சான்று தான் அந்த தொடர் போராட்டங்கள். ஒரு விவசாயிகள் கூட தொடர்ந்து போராட்டம், எல்லா கரும்பு விலைக்கு, நெல் விலைக்கு, வறட்சி நிவாரணம், இந்த மழை வெள்ள நிவாரணம், எல்லாவற்றுக்கும் போராட்டம். இந்த நெல் கொள்முதல் செய்ததில் நம்ம பார்த்தோம் எந்த அளவிற்கு அங்கே முளைத்து போன அந்த நெல்களை எல்லாம் காட்டி விவசாயிகள் கண்ணீர் சிந்தினார்கள். எல்லா தரப்புமே போராடுகிறது. அதனுடைய நீட்சியாக இன்று போக்குவரத்து துறையும். போக்குவரத்து துறை என்பது 1971-72 மரியாதைக்குரிய அன்றைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இது அரசுடைமை ஆக்குகிறார். இது ஒரு சேவைத்துறை. மக்களுக்கு தேவையான பகுதிகளுக்கு தேவையான பேருந்துகளை விடுவதற்கு அரசு நிறுவனமானால் தான் சரியாக வரும். தனியார்கள் தங்களுக்கு எங்கு லாபமோ அந்த பகுதிகளுக்கு மட்டும் இயக்குகிறார்கள் அப்படின்னு. நாம் கிட்டத்தட்ட அந்த 68-70 வரைக்குமே நான் பள்ளி மாணவனாக இருக்கிற பொழுது அந்த டிவிஎஸ், ராமஜெயம், ஜெயவிலாஸ், பாரதி டிராவல்ஸ் அதெல்லாமே மிக அருமையாக இருக்கும். அந்த போக்குவரத்து துறை என்பது டிவிஎஸ் எல்லாம் 6:50க்கு இங்கே பஸ் வரும்னா டிவிஎஸ் அந்த 6:50க்கு அங்கே நிற்கும். அந்த பேருந்து எவ்வளவு அழகாக பராமரிச்சிருப்பாங்க. இன்றைக்கு புதிய பேருந்து கோட்டையில் கொடியசித்து தொடங்கி வைக்கிறாங்க. ஒரு வாரத்தில் அந்த பேருந்தில் போனோம்னா காய்கறி கழிவுகள், பேப்பருங்க கால் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு பேருந்தும் இரவு போய் நிறுத்தின உடனே அங்கே 2 பேர் ப்ரெஷ்ஷு பக்கெட்டில் வாலியோடு நிற்பாங்க. 12 மணி 11 மணி இரவு. எப்போ தனியார் பேருந்து அரசிலேயே சொல்கிறேன், அரசிலேயே கடந்த காலங்களில் நான் சொல்கிறது அந்த 80-90 வரைக்குமே அந்த நிலைப்பாடு இருந்தது. தெளிவாக ஆமாம் அதை வந்து பண்ணிட்டு. இப்போ காலப்போக்கில் அதுவே இல்லை. பராமரிப்பு சுத்தமாக கிடையாது. மணலாக இருக்கு. ஆமாம். கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு கடந்த அந்த மழைக்கால தொடரில் தேனியிலிருந்து திண்டுக்கல் வந்தேன் நான். சரியான மழை, இதே மாதிரி கனமழை. அந்த பேருந்தில் ஒவ்வொரு பக்கத்தில் கண்ணாடியை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எப்படி அழகு! அதுவும் சரிஞ்சு கீழே விழுகுது. மேலே இருந்து மழை தண்ணீர் ஒழுகுது. 1-2 பேர் பாதுகாப்புக்கு கொடை வச்சுருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் எழுந்து எங்கெங்கே இல்லையோ அங்கே பாரு. டிரைவரை சுற்றி 5-6 பேர் நின்றுட்டு இருந்தோம். அதை நான் முகநூலில் கூட பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு அரசினுடைய பேருந்து என்பது
நீங்கள் அதை தொடர்ந்து வருகிற தனியார் பேருந்துகள் இருக்குல்ல, அவ்வளவு அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அரசு பேருந்து மட்டும் ஏன் இந்த அவல நிலை? நம்ம பார்த்தோம், ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, சகோதரர் சொன்ன மாதிரி படிக்கட்டு இது உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னோம். பேருந்து வருகிற பொழுதே ஒரு பகுதி அடைப்பு அப்படியே வந்துருச்சு. ஒரு லேசாக ஒரு ஆட்டோ தட்டி அது அடைப்பு அப்படியே வந்துருச்சு. அந்த வெளியில் வந்த அந்த நடு கம்பி அது குத்தி ஆட்டோவில் பயணிச்சு ஒரு இடுப்பில் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. இறந்திருப்பார். அப்போ மிக மோசமான அளவிற்கு இந்த பராமரிப்பு பணிகள் இருக்கிறது. சகோதரர்கள் சொன்ன மாதிரி கடந்த பல ஆண்டுகளாகவே திரு செந்தில் பாலாஜி காலத்தில் தான் போட்டார், நிறைய பேரை போட்டார், கண்டக்டர், டிரைவர், தொழில்நுட்ப கலைஞர்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு போட்டு வச்சுட்டு போயிட்டார். அதற்கு பிறகு ஓட்டு வச்சு அந்த பிரச்சனையில் தானே அதை மிக கடுமையாக குற்றச்சாட்டு சொன்னார் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அந்த கரூர் பகுதியில், அரவக்குறிச்சி அந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணுற பொழுது அந்த ஜிபிஎஸ் கருவி ஊழல், இந்த நியமனத்தில் கண்டக்டர், டிரைவர், தொழில்நுட்ப கலைஞர்கள் போட்டது, அந்த உதிரி பாகங்கள் வாங்கினது, அதிலெல்லாம் எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு விலாவரியாக சொல்லி இந்த அரசாங்கம் சட்டப்பேரவையில் சொல்கிறார், இந்த அரசாங்கம் இந்த அமைச்சரை வெளியேற்றணும், அப்படி இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னார். இப்போ அவரை தான் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தியாகின்னு போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம், தனிப்பட்ட முறையில் போயிடுச்சுன்னு. ஆனால் இந்த நிர்வாக சீர்கேடு என்பது தொடர்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. ராதாகிருஷ்ணன், ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு பேசுனது சில நாட்களுக்கு முன்பு தனியாருக்கு நல்ல ஒரு லாபகரமான ரூட்டை தாம்பரத்திலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கொடுக்க போகிறாங்க தனியார் மையத்தில் பேசியிருந்தோம். எல்லா பஸ்களும் லாபத்தில் இருக்கும்போது நான் வி தயானந்தன் அவர்கள் கடந்த முறை கூட சொல்லியிருந்தார், எத்தனை 46,000 கோடி 55,000 கோடி லாஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி லாஸில் வருது? கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி பேர் பயணிக்கிறாங்க. 17 லட்சம் லிட்டர், அப்போவே இன்றைக்கி 20 லட்சம் ஆயிருக்கலாம், 20,000க்கு மேலே பேருந்து. என்ன கணக்கு, எப்படி லாஸ் கணக்காடுறாங்க? அரசு எதுவுமே செய்கிறது இல்லையே. மாதத்திற்கு 500 கோடி ரூபாய் குறையாமல் இங்கே இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு போக்குவரத்து துறை தான் பெரிய துறை. வருஷத்துக்கு 6,000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு ஒதுக்குற தொகை. வருமானம் 13,000 கோடி ரூபா வருது, 12,000 சில்லற கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கான வருமானம் வருது, 13,000 கோடி ரூபா பக்கத்தில் வருமானம் வருது இயங்கிறதுனால. ஆனால் இது செலவினம்னு பார்க்கும்போது 19,000 கோடி ரூபா நெருங்கி போகுது ஓவராலாக மொத்தமாக. அப்போ இங்கே நிர்வாக ரீதியாக சரிபடுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் அதை தான் சொல்லியிருந்தேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது விழுப்புரம் கார்பரேஷனில் மட்டும் சொல்கிறேன், தீபாவளிக்கு இயக்கப்பட்டது 3 லட்சம் கிலோமீட்டர், 3,09,802 ஆர்டிஐயில் வாங்கினது தான். இதுக்கு தனியாருக்கு வழங்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா? 1,56,77,352 ரூபா. இதில் அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் ஓட்டுநரும் நடத்துகிறோம் இருந்திருந்தால் 1,10 லட்சம் 5 லட்சம் தான் செலவாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி 1,58,77,000 செலவு. இது தீபாவளிக்கு மட்டும். இந்த தீபாவளிக்கான விவரங்களாம் இன்னும் ஆர்டிஐயில் கிடைக்கல, அது வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் 2025 பொங்கலுக்கு 2,56,000 கிலோமீட்டர் இயக்கப்பட்டதுக்கு தனியாருக்கு கொடுத்த தொகை 1,31,00,000. விழுப்புரம் கார்பரேஷன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் 8 கார்பரேஷன் இருக்குது, விழுப்புரம் கார்பரேஷன் கொடுத்தது. இது அரசு பேருந்து இயங்கியிருந்தா சுமார் 1 கோடி தான் ஆயிருக்கும், மேலே 30 லட்சம் நமக்கு கூடுதலாக செலவு. அப்போ எப்படி பார்த்தாலும் 3 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கு 11 மாத காலங்களுக்கு போட்டதில் 3-4 மாதங்களுக்குள்ளேயே 3 கோடி ரூபா செலவாயிருச்சுட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடியது இன்னும் கூடுதல் செலவு தான். இதே வார இறுதியில் பார்த்தீங்கன்னா தனியார் ஓட்டுநர்கள், பேருந்துகள் தான் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இங்கே திரும்ப இவங்க எதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, தனியார் அவங்க என்னன்னாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கள கேட்டுக்கலாம், எவ்வளோ நாள் வேலை வாங்கிக்கலாம். இதில் என்ன நடக்கும்? இந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு நாங்கள் அரசு வேலை சீக்கிரம் தருவோம், அவன் அதுக்காக ஓடுவாங்க. இப்போது பராமரிப்புன்றது வெறும் வார்த்தை அல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டியை கொண்டு போய் ஷெட்டில் நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய டெப்போ மேனேஜர் என்ன பண்ணுவார்? மெயின்டெனன்ஸில் உள்ளவங்க அந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க, கியர் சரியாக இருக்கா, பிரேக்கு சரியாக இருக்கா, கார் பஸ்ஸை எடுத்துகிட்டு போன மாதிரி வந்திருக்கா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது டெப்போ மேனேஜருக்கு ரிப்போர்ட் ஆகும். டெப்போ மேனேஜர் என்ன பண்ணுவார்? பிரான்ச் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுவார்? இந்த ஓட்டுநர் இந்த பேருந்தை சரியாக பராமரிக்கலை, அவருக்கு நம்ம சிமுலேட்டர் சொல்லுவோம், அந்த சிமுலேட்டர் ட்ரைனிங் 1 வாரத்துக்கு போடுங்க, 2 நாளைக்கு போடுங்க, 5 நாளைக்கு போடுங்கம்பாங்க. கும்மிடிப்பூண்டியில் இருக்குது, தரமணியில் இருக்குது, பல்லாவரத்தில் இருக்குது. இந்த இடத்துல சிமுலேட்டரில் தான் அந்த ட்ரைனிங் இருக்குது. அப்போ ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு இங்கே களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே ரியல் டைம் ட்ரைனிங் இருக்குது, அது முடிச்சு தான் வருவாங்க. நீங்கள் தனியார் நிறுவன ஓட்டுநர்களையும் தனியார் ஒப்பந்ததாரர்களை உள்ளார கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இவர் 100 மணி நேரம் கார் ஓட்டியிருக்கிறார், பஸ் ஓட்டியிருக்கிறாரு, 200 மணி நேரம் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டியிருக்கிறாருன்னு எப்படி வேணாலும் சொல்ல முடியும்ல. அப்போ இந்த செக் அண்ட் பேலன்ஸை யார் செய்ய வேண்டியது?
ஏன் அரசை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதுன்னு இது யார் செய்ய வேண்டியது? இப்போ இந்த செயின் லிங்க் சொன்னேன் இல்லையா, பஸ்ஸை வந்து நிறுத்தினதுலேருந்து, பேருந்தை நிறுத்தினதுலேருந்து பிரான்ச் மேனேஜர் வரைக்குமான ரிப்போர்ட்டிங் பிறகு அவங்களுக்கு திரும்ப ட்ரைனிங்கு, திரும்ப அங்கே ரிப்போர்ட்டிங்கை வச்சு இவங்களுக்கு டியூட்டி கொடுக்கலாமா வேணான்னு டிசைட் பண்ணுற இடத்துல அரசு இருந்திருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த விபத்துக்கு யார் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? அரசோடைய அலட்சியம் தான். இன்னொரு பக்கம் பாருங்க, பேருந்துகள் வருது, இயக்கி பார்த்தாச்சு, இது பழுதடைஞ்சிருக்கு, இல்லை இதை மாற்ற வேண்டியது இருக்குன்னா அது உடனே ஓரம் கட்டிடுவாங்க. இதுதான் இயல்பு. இயங்கிறதுக்கான போதுமான கண்டிஷன் எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. அதிகபட்சம் 40-50 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி அரசு பேருந்து போகாது, ரெகுலராக ஓட்ட முடியாது. இத்தனை வருஷமா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கடந்த 5 வருஷம் டேட்டாவை SCRBயில், ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் அரசு பேருந்துகள் ஓட்டி எவ்வளோ விபத்துகள் நடந்திருக்கு, எத்தனை பேர் இருந்திருக்கு டேட்டா வாங்கி பார்க்க சொல்லுங்கள். இந்த 3-4 வருடங்கள் எவ்வளோ இருக்குன்னு வெளியிட சொல்லுங்கள். அரசே வெளியிடட்டும், வெளியிடுங்க. அப்போ எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இருங்க, ரெண்டாவது வரேன். சொல்லுங்கள் சார், சொன்ன என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் ஒரு போக்குவரத்து தொழிலுடைய அதிகாரியா? சார் சொன்னதில் வந்து என்னென்னா நஷ்டம், இதுக்கு வந்து என்ன காரணம் போது, போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சேவைத்துறை தான். சர்வீஸ் தொடர்ந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா சேவைத்துறை. இதில் வந்து லாபம் நஷ்டம் பார்க்க முடியாது. கரெக்ட். தனியார் முதலாளிக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா மலையில் போகிறக்கு 2 பேர் வந்தாலும் வண்டி விட்டு தான் ஆகணும். ஆமாம், அப்போ வந்து தனியார் முதலாளி வண்டி விட மாட்டாங்க. அப்படி வரும்போது பொது போக்குவரத்தை தனியார் கொடுக்கும்போது மக்களுக்கான முழுமையான சேவையை செய்ய முடியாது. அப்படி இந்த வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி போக்குவரத்து கழகத்தில் ஒரு 10,000 வழித்தடங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் லாஸாக தான் ஓட்டுறோம். குறிப்பாக நீங்கள் சென்னையில் நீங்கள் பீக் ஹவர் எடுத்திங்கன்னா, பீக் ஹவர் ரூட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பீக்காக வந்து உங்களுக்கு க்ரௌடு இருக்கும். ஆனால் அந்த வண்டி போய் மீண்டும் ரிட்டர்ன் வந்து மீண்டும் பப்ளிக்கை பிக்கப் பண்ணி போனோம்னா அது அடுத்த அதே கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ட்ராவல் வந்து வந்து காலியாக தான் வரும். அப்போ இந்த மாதிரி 11,000 வழித்தடங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நஷ்டம் தெரிந்து தான் ஓட்டுறோம். இப்போ இதற்கான ஈடு கட்டணும் தான் நாங்கள் அரசாங்கத்தை தொடர்ந்து கேட்குறோம். அதனால் நீங்கள் லாபம் நஷ்டம் போனீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கணுன்றது தான். இன்னும் கூட வந்து இப்போ வந்து அரசு வந்து நிறைய அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் விடியல் பயணம், இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கான இலவச பயணம், முதியோர், அதுக்கெல்லாம் காசு கொடுக்குறது இல்லையா? அதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறாங்க. சப்சிடி இல்லை வருது, உங்கள் போக்குவரத்து துறைக்கு அரசு அதற்கான பழுவை நிலுவையில் வச்சுருக்குங்கிறாங்க. அந்த தொகையை வந்து ஆண்டிற்கு ஒரு முறை பட்ஜெட்டில் கொடுத்துட்றாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும்னா இந்த பேருந்து வந்து காலியாகவே போயிட்டு வருதே, அப்போ அதுக்கான ஈடு கட்டணும்னு தான் நாங்கள் தொடர்ந்து. காலி தானே, 50 பேர் யாருனாலும் காலி தானே, வேற ஒன்றும் வருமானம் இல்லையே. அதனால் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து முறைகேடு எதாக இருக்கான்னு பார்க்கணும். அரசாங்கம் வந்து முறைகேடு என்ன பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்கிற தொழிலாளிகளுக்கு தண்டனை முறையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் முறைகேடு நடக்குது? நீதிமன்றத்தோட ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிபதி என்ன சொன்னார்னா, முறைகேடுன்னா எதை சொல்கிறீங்க? டயர் போடாத டயருக்கு ரீபட்டனை போட்டு கணக்கு எழுதுறான். அது வந்து என்னென்னா ஆர்சி பண்ணக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய வந்து இதைத்தான் நாங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே பெரிய மோசடி நடக்கையா. அவ்வளவு பேரும் லஞ்ச ஊழலில் பல லட்சக்கணக்கான ரூபாயில் கொடுத்து ஒவ்வொரு 8 மண்டலத்திலையும் இது நடக்குதுங்கிறான். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் நாங்கள் சிஐடி எப்படி பார்க்குறோம்னா, இது நீண்ட காலமாக இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. நீண்ட காலமாகவே நாங்கள் வந்து அது இந்த அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை, நீண்ட காலமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. வெளிப்படைத்தன்மை யார் செக் பண்ணுறது? இதை வந்து டயர் போட்டானா போடலையான்னு யார் பார்க்குறது? அப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல. எல்லாத்தையும் முதலமைச்சர் வந்து பார்க்க முடியாது, சிவசங்கரும் பார்க்க முடியாது. அப்ப போட்டிருக்கானா அந்த வண்டியினுடைய மதிப்பீடு என்ன, அதெல்லாம் அந்த ரிப்போர்ட் பார்க்கணும்ல. பார்க்கணும் அந்த ரிப்போர்ட் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எப்போ மாத்தி இருக்கும், அது மாத்தப்பட்டிருக்கா, அந்த டயரை கண்காணிக்கணும், ஒரு மானிட்டர் கமிட்டி இருக்கணும், குழு இருக்கணும், யார்கிட்ட வாங்குனீங்க, எவ்வளவு கையூட்டு நடக்கப்பட்டது, நேரடியா பேசினா தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. இருக்கு இல்லையே, இருக்கணும்ல. வெளிப்படைத்தன்மை இல்லை தான் நாங்கள் சொல்ல வரோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மோட்டல்கள்ல தொலைதூர பேருந்துகளுக்கு இயக்கும் போது இடையில மோட்டல்கள்ல நிறுத்துவாங்க. இது அதாவது பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்க போல்ட்டு, நட்டு, இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த இதுக்காக இருக்கக்கூடியது, ஏசி கிளீனிங்க்கு உள்ளது, இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே, அது உட்பட சாரம் உட்பட பாடி உட்பட, இது நீங்க எல்லா இடத்துலையும் அக்கௌண்டபிளா பார்க்க முடியாத ஒரு பொருள். கிரவுண்ட் ஒர்க். பட் என்னன்னா இதை கண்காணிக்க வேண்டிய இடத்துல பிரான்ச் மேனேஜர்ஸ் இருக்காங்க, டெபோ மேனேஜர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, மோட்டல்களுக்கு எங்கேயுமே வெளியில தெரியாம தான் இருந்தது. இங்கேருந்து அங்கே போய் நிற்பாங்க. எஸ்ஐடிசியோடைய ஒரு ஆண்டு வருமானம் வெறும் 47 லட்சம் தான். அறப்போர் இயக்கம் ஆர்டிஐ போட்டு சண்டை போடுறதுக்கு முன்னால 2021 வரைக்கும். ஆனால் ஆர்டிஐ போட்டு சண்டை போட்டு வாங்கினதுக்கு பிறகு எவ்வளோ தெரியுங்களா வருமானம்? 1,25,00,000. மீதி உள்ளதெல்லாம்
மீதி இதுக்கு முன்பாக வெறும் 47 லட்சம் தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஆர்டிஐ போட்டு சண்டை போட்டு இந்த கேட்டோம். தொகையை நீங்க வாங்கணும் அப்படின்னு முறையிட்டதுக்கு பிறகு ஒரு கார்பரேஷனோட வருமானம் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் வருமானம். எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. 1 கோடிக்கு மேல 1 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 கோடி இப்ப டிஃபரெண்ட். 7 கார்பரேஷன்ல மொத்தமா 8 கோடி ரூபாய் வருமானம் ஆண்டுக்கு. இதுக்கு முன்பாக மொத்தமே 2.5 கோடி பக்கம் தான் வந்துகிட்டு இருந்தது. பாருங்க. இன்னைக்கு 8 கோடிக்கு மேல வந்திருக்கு. இப்ப இது ஒரு விஷயத்துல மட்டுமே இவ்வளவு தூரம் மோசடி நடந்திருக்கு, முறைகேடு அப்ப எத்தனை விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா இது ஆயிரக்கணக்கான ட்ரிப்புகள் நடக்கிறது, பேருந்துகள் இயங்குறது நடக்கிறது. அப்ப இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நீங்க கொண்டு வரதுக்கு எந்த டிஜிட்டல் சிஸ்டமும் சிவசங்கருக்கு விருப்பமே இல்லை. துரைக்கண்ணா சார், இவ்வளவு அவலத்திற்கும் தீர்வு என்ன? கேட்பதற்கே பதைக்குது. உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவ்வளவுமே சுவாகா இல்லையா? போடப்படாத டயர்களுக்கு கள்ள கணக்கு, நிர்வாகம் டோட்டலாக சோழி முடிந்தது. இதுதான் நிலையா? இல்லை, இப்போ இந்த மின்சார பேருந்து தொடர்பாக ஒரு முழுமையடையலைன்னு நினைக்கிறேன். அது நீங்க முடியும். அந்த இந்துஜா குரூப்ல சுகின்னு ஒரு தான் அந்த கொடுத்துருக்காங்க. போயிட்டு இருக்க வண்டி. ஆமாம், அது என்னன்னா அந்த நிறுவனத்திற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 16,000 ரூபாய், 200 கிலோமீட்டரு அது ஓடுனாலும் ஓடனாலும் 16,000 ரூபாய் கொடுத்துடணும். ஆமாம், அது அவர்களை அந்த கான்ட்ராக்ட் முறையில் தான் ஓட்டுநர் நடத்துகிறவங்க இருக்கிறாங்களா ஐயா, அவங்களுக்கு தெரியும். அதில் என்னென்னா நாள் ஒன்றுக்கு வருமானமே 7,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் 16,000 ரூபாய் கொடுக்குறாங்க அரசு போக்குவரத்து நிறுவனம் கொடுக்கணும். அவங்க உபயோகப்படுத்துறது அரசனுடைய கார்பரேஷன் டெப்போவில் தான். இப்படி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே நடக்குதுன்னா அப்போ எத்தனை 1000 கோடி இதில் முறைகேடு நடைபெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கணும். 1972 இந்த தனியாரிடம் இருப்பதை அரசு கார்பரேஷனுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பையங்காலத்தில் எல்லோரையுமே தனியார் வசம் ஒப்படைக்கிறதுன்னு போக்குவரத்துறை மட்டுமல்ல, பல நிறுவனங்கள் துப்புரவு தொழிலாளர்கள்லேருந்து கார்பரேஷன்லேருந்து மருத்துவமனைகள்லேருந்து இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம்னு கொண்டு வந்து ஏறத்தாழ ஒவ்வொரு தொழிலாளியும் ஈட்டுகிற பணத்தில் பாதிக்கு மேலே இந்த கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு போய் அவங்க கொடுக்குறது கொஞ்சம் தானே கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த அவல நிலை தீரணும். போக்குவரத்துறை மட்டும் இல்லை, நான் தொடக்கத்தில் முதல் சுற்றில் சொன்னது மாதிரி அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு, முறைகேடு, லஞ்ச ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக இந்த துறைக்கு மட்டுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். அவர்களுக்கான அந்த ஓய்வூதிய பண பலன்கள், அந்த பயன்கள் எல்லாம் முழுமையாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னாரு. எதுவுமே நிறைவேற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான சூழல். இன்றைக்கு நீங்கள் முதல் சுற்றில் குறிப்பிட்டது மாதிரி பல ஓய்வூதியம் பெற்ற அந்த முதியவர்கள் தங்களுடைய குழந்தையினுடைய திருமணத்துக்கு பண்ண முடியல, வீட்டு ஆமாம் கடன் வீடு கடன் வாங்கி கட்டி அதை கட்ட முடியல, அப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு என்பது அனைத்து துறைகளிலும் இருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு என்பது ஆட்சி மாற்றம் மட்டும்தான். ஆக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு தீர்வை காணலாம் என்கிற மாதிரியான ஒரு போக்கு இப்போது இருக்கிறதான ஒரு மிக ஆபத்தான நிலை தான் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி வலிமை கொண்டு இருக்கிறது, வலுவான கூட்டணி இல்லை, மக்கள் பிரச்சனைக்காக போராடுவதும் என்பதும் கூட இப்போ அதிகமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக தொடர் போராட்டங்கள், மறியல்கள், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி அந்த நிலைப்பாட்டில் இல்லை என்பதுதான் வேதனை. அதனால தான் பாஜக கூட நாங்கள் தான் எதிர்க்கட்சி அப்படின்னு திரு அண்ணாமலை காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது சூழல் இருந்தது. எனவே அப்போ ஒரு மக்களுக்கான ஆட்சி, மக்கள் பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்ப்பதற்கான ஒரு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி கருதினால் அவர்கள் ஒரு வலிமை மிக்க, நிச்சயமாக ஒரு வலிமை மிக்க கட்சியாக அதை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணி கட்டமைத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அதனோடு ஒன்று சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளும் வலுவாகவே இருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எத்தனை முறை திரு எடப்பாடி அழைப்பு விடுத்தாலும் அவர்கள் யாரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலை இருக்கிறது. எனவே இதை வலுப்படுத்தி மக்களினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை மாற்றினால் ஏதாவது ஒரு மாறுதல் வரும் என்று தான் நம்ம நம்பலாம். திரு இளந்தமிழ் சார், உங்களுடைய நிகழ்ச்சியின் நிறைவு கருத்தை நான் கேட்கிறேன்.
அதான் போக்குவரத்து துறையினுடைய இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் முதல் காரணம் இந்த அரசு தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக திறனின்மை. அவங்களுடைய நோக்கம் பூரா டெய்லி 2 போட்டோ ஷூட் நடத்தி ஐடி விங்கை வைத்து சோசியல் மீடியாவில் அதை பரவி விட்டுட்டா தாங்கள் இயங்குவதாக அவங்க ஒரு மாய பிம்பத்துக்குள்ள மக்களுக்கும் அந்த பிம்பத்துக்குள்ள நிறுத்தி பார்க்கறாங்க. தங்களை தாங்களே நிறுத்தி மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மோசமா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு ஒரு ரெகுலர் டிஜிபி போடுவதற்கு கூட ஒரு வகையற்ற நிலையில மோசமான நிர்வாக திறனற்ற நிலையில திமுக அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த போக்குவரத்து துறை நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம நெடுங்காலமாகவே நாம் விவாதித்து கொண்டு வரக்கூடியது கிட்டத்தட்ட 2450க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் நிலுவையில் வைத்திருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய வருங்கால வைப்பு நிதி, கிராஜுவிட்டி, அப்புறம் அந்த ஏர்ன் லீவ் சரண்டர், இதர பணக்கொடைகள், அப்பப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அகவிலைப்படை உயர்வு, சம்பள கமிஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாக்கா 15,000 கோடி. இதுல இந்த தொகையை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எதனால் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க முடியல என்று தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த பணப்பலனை பெறாமலேயே அதை அனுபவிக்காமலே உயிர் நீத்த அவலம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு எந்த தீர்வையும் கொடுப்பதற்கு ஒரு துப்பில்லாத அரசாங்கமாக இந்த விளம்பர திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பது வேதனை. இதுதான் இந்த போக்குவரத்து துறை தடுமாறுவதற்கு காரணம். நிதி இல்லை என்று சொன்னால் அண்ணன் துரைக்கண்ணு அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். 1972ல தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கின கருணாநிதி ஒரு புறம் என்று சொன்னால் அதிலேயே சேவை நோக்கம் என்று சொல்லுவதெல்லாம் ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய நோக்கம் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அரசுடைமையாக்குகிறேன் பெயர் வழி என்று பல அந்த பேருந்து அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் செய்தார். இன்றைக்கு அவர் கூட நேரடியாக அரசுடைமையாக்குகிறேன் என்ற ஒரு திட்டத்தை முன்வைத்து அந்த தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக எதையும் சொல்லாமல் மறைமுகமாக திருட்டுத்தனமாக செய்யக்கூடியது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இப்ப இந்த மின் பேருந்துகளை பற்றி அண்ணன் துரைக்கண்ணு அவர்கள் சொன்னார்கள். அரசுக்கு நஷ்டம் நஷ்டம் என்று வாய்கிழிய பேசக்கூடிய நீங்கள் ஒரு 7,000-8,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய அந்த மின் பேருந்துக்கு நீங்க எந்த கணக்குல எந்த அடிப்படையில அந்த இந்துஜா நிறுவனத்திற்கு 16,000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க கொடுத்தீங்க? அந்த ஒப்பந்தத்தை எப்படி போட்டீர்கள்? இப்படி தொடர்ந்து எல்லாவற்றிலையும் நிர்வாக சீர்கேடு மட்டுமில்ல, அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப திறமையாக நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்னவென்றால், அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை சுரண்டி தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்ளுகின்ற வேளையில இந்த விளம்பர திமுக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிக விரைவில் வரக்கூடிய 2026 கண்டிப்பா சட்டமன்ற பொதுத் தேர்தல் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதுதான் என்னுடைய நிறைவு. நன்றி சார், நன்றி. சொல்லுங்க தம்பி இளந்தமிழ் ஆர்வலன் சொன்ன மாதிரி, ஆமாம், அந்த தேர்தல் காலங்களில் 1977 தேர்தல் காலங்களில் ஏராளமான அந்த பஸ் முதலாளிகள் காங்கிரஸுக்கு மட்டுமே நிதி கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால அவர் இந்த விஷயத்தை முன்னெடுத்தார். ஒரு போக்குவரத்துறை வந்தவங்க அப்பவே அந்த விமர்சனங்கள் இருந்தது. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, 3 ஆண்டுக்கு ஒரு முறையா அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம், அதில் கிட்டத்தட்ட சிஐடி, எல்பிஎஃப் எல்லா தொழிற்சங்கமும் தொடர்ந்து 25%, 15%, 10% கேட்டு இப்போ 5% உயர்வோட எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டணி காரணம் காட்டி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவும் ஒரு தொழிலாளர்களுக்கான வயிற்றில் கையெழுத்து போடல. நன்றி சார். மற்றொரு சமயத்தில் திரு தயானந்தம் பேசுவோம். இன்றைக்கு இதற்கு மேல் நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட அவலம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு சாமானிய மக்களுடைய உயிர் பாதுகாப்பு, டிரைவர்களுக்கு போதிய ஒரு என்ன சொல்றது
இளைப்பாறுவதற்கான இடமும் இல்லை, மனநிலையும் இல்லை, அவர்களுக்கான ஊதியம் இல்லை, பதட்டம். 500 கிலோமீட்டர் ஒன்றா என்ன வருது? நிறைய பேசியிருக்கிறோம். போடாத டயர்கள், எல்லாவற்றுக்குமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத போக்குவரத்து துறை, 46,000 கோடியிலிருந்து 55,000 கோடி நஷ்டம். பலர் பணியாற்றிவிட்டு தனது மரணத்திலே தான் பணியாற்றிய அந்த உண்மையான உழைப்பை அனுபவிக்காமல், தன் பிள்ளையை திருமணம் செய்து வைக்காமல் இந்த ஆட்சியிலே மரணித்து போகிறார்கள். அதை விட துரதிர்ஷ்டம், இதை கேட்பதற்கு நாதியற்ற தமிழகமும் எதிர்க்கட்சிகளும் இருப்பதும் வேதனையாகத்தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எமது நிகழ்ச்சியில் பேசிய அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா, ராதாகிருஷ்ண அறப்போர் இயக்கம் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வி தயானந்தம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.